இறுதியில் எல்லாம் நிகழ்கின்றன என்பதை சொல்லும். அதனால்தான் சமம் ஊர்வலம் நடக்கிறது புத்தாண்டின் தொடக்கம் என்ற ஒரு கவிதை. பட்டாம்பூச்சி அமர்ந்திருக்கிறது மணியின் மீது என்று, ஒலிக்கிற மணியின் மீது அமைதியாக அமர்ந்திருக்கிறது ஒரு பட்டாம்பூச்சி. முரண்களுக்கு இடையே வாழ்க்கை இருக்கிறது என்பதை கற்றுத் தருகிறது. நொடிக்கு நொடி வாழ்வதுதான் ஜென். ஜென் எப்போதுமே சொல்கிறது இந்த நொடியில் வாழ், இந்த நொடிதான் உண்மையான நொடி. அதைத்தான் ஹைக்கூ நமக்கு கற்றுத் தருகிறது. ஏனென்றால் ஒரு ஹைக்கூ கவிதை எழுதுகிற போது நீங்கள் அந்த நொடியில் வாழ்கிறீர்கள். நீங்கள் படிப்படியாக அதை அதிகரித்துக் கொண்டே போகிற போது, ஹைக்கூவை படித்துக் கொண்டே போகிற போது, ஹைக்கூ முற்றத்தில் விவாதித்துக் கொண்டே போகிற போது, நொடிக்கு நொடி வாழ்கிற போது உங்களுடைய தியானம் அதிகரிக்கிறது. ரோஷி பிலிப் கப்லியோ என்பவர் 3 Pillars of Zen என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் சொன்னார், அமெரிக்கன், அவர் பல நாடுகளில் நான் பயணித்தேன், இறுதியாக ஜப்பான் தான் என்னை கவர்ந்தது. அவருடைய முன்னேற்றத்தை நான் பார்த்து வியந்து ஜப்பானுக்கு சென்ற போது அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய ஜென் பௌத்தம் தான் என்று குறிப்பிட்டார். நொடிக்கு நொடி வாழ்கிறவர்கள் ஒவ்வொன்றையும் மேன்மையாக செய்வார்கள். அதனால் நொடிக்கு நொடி வாழ கற்றுத் தருகிறது. அனைத்திலும் மேன்மை இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறது. நம்மை மென்மையாக்குகிறது. வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கற்றுத் தருகிறது. எல்லாவற்றிலும் அழகிருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறது. மௌனத்தையும் அடர்த்தியாக்குகிறது. நம்முடைய மௌனம் உண்மையான மௌனம் என்றால் அது சொற்கள் இல்லாத மௌனம் அல்ல, எண்ணம் இல்லாத மௌனம். அதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. நாம் எல்லோரும் மௌனமாக இப்ப இருக்கிறோம், ஆனால் நம் மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது. மனமும் பேசாமல் இருப்பதுதான் மௌனம். அதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. நம்மிடம் கனிவையும் பரிவையும் அது ஏற்படுத்துகிறது. அதுதான் ஹைக்கூ முற்றத்தினுடைய நோக்கம். வருகிற போது ஒரு ஹைக்கூவை யோசித்தேன். மனம் வலிக்கிறது. குப்பை தொட்டியில் போடுகிற போது காலில் மிதிப்பட்ட மலர்களை. நன்றி, வணக்கம்.